அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 18க்கான கரண்ட் அவர்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது நியூஸ் பேப்பர்ல இருந்து கொஸ்டின் ஆன்ஸர ரெடி பண்ணி, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். நியூஸ் பேப்பரும் பிடிஎஃபா உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? மொத்த பிடிஎஃப்மே டிரைவ்ல இருக்கும். லிங்க்ல இருக்கு பார்த்துங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புதுசா படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நெறைய பேருக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண தெரியாது. ஓகேவா? நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ணணும்? அதில என்னென்ன கொஸ்டினா இருக்குன்னு சொல்லி நான் இது குடுத்துருக்கோம். தினமும் இந்த கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களுடைய கட்சியின் பேர் கேட்டிருக்கோம். ஓகேவா? கட்சியினுடைய பெயர். எதுனா அவாமி லீக். ஓகேவா? கட்சியினோட பேர் பார்த்தீங்கன்னா, அவாமி லீக். ஓகேவா? ஏன் இத பத்தி இது கொஸ்டினா பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைய நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, அந்த ஷேக் ஹசீனா வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனாக்கு பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை குடுத்துட்டாங்க. வங்கதேச தீர்ப்பாயம் என்ன பண்ணிடுச்சுன்னா, மரண தண்டனை குடுத்துட்டாங்க. கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த நாட்டுல நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம். மாணவர்களுடைய கலவரம். ஓகேவா? இத பத்தி ஃபுல் நோட்ஸ்ல இருக்கும். அவாமி லீக் கட்சி எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 1949 அதாவது 1949ல நிறுவப்பட்டது. அந்த கட்சியினோட சின்னம் வந்து மீன் சின்னம். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இத பத்தி ஃபுல் இது குடுத்திருப்பாங்க. வங்கதேச நீதிமன்றம் தீர்ப்பு குடுத்திருக்கு. ஓகேங்களா? வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு குடுத்திருக்காங்க. அந்த ஷேக் ஹசீனாக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. வங்கதேசத்திலேயே ஒரு பிரதமருக்கு மரண தண்டனை கொடுக்கிறது இதுதான் முதல் முறை. ஓகேவா? அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அவங்க கட்சிய பத்தி படிச்சுக்கணும். அவங்க கட்சியோட சின்னம் என்ன? அந்த கட்சி எப்ப நிறுவுனாங்க? அந்த கட்சியின் தலைவர் யாருன்னா அந்த ஷேக் ஹசீனா தான். ஓகேங்களா? அப்ப ஃபுல் நோட்ஸும் கண்டிப்பா படிச்சுக்கணும். இத பத்தி கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? என்ன போராட்டம்னு தெளிவா பார்த்து எதனால அங்க போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா, வங்கதேச சுதந்திர போராட்டத்துல பங்கேற்ற தியாகிகளுடைய வாரிசுகளா இருக்காங்க. அவங்களுக்கு அரசு பணியில 30% இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்க போராட்டம் நடந்துச்சு. ஓகேங்களா? இதுதான். நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணிக்கலாம். ஃபுல் நோட்ஸ் இதுல இருக்கும். கிட்டத்தட்ட 1400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? 25,000க்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபுல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் போலாம். 16வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யாரு? ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது. அரவிந்த் பனாகரியா. யாருன்னா அரவிந்த் பனாகரியா. ஓகேங்களா? இத பத்தி நியூஸ் பார்க்கலாம். 16வது நிதிக்குழு. ஓகேங்களா? 16வது நிதிக்குழு பார்த்தீங்கன்னா, 2023 டிசம்பர் 31ல உருவாக்கப்பட்டது. இது 2026லேருந்து 27 முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான பரிந்துரை தான் குடுக்கப் போகுது. ஏன் இன்னி நியூஸ் பேப்பர்ல இத பத்தி குடுத்திருக்காங்கன்னா, இந்த கமிட்டி என்ன நம்மளுடைய 16வது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, இந்த நிதிக்குழு வந்து இதனுடைய பரிந்துரைகள வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர்ட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அது நியூஸ். அத பார்க்குறோம். 15வது நிதிக்குழு பாருங்க. அத பத்தி பார்க்கலாம். 15வது நிதிக்குழு. அதனோட தலைவர் என்.கே. சிங். அதாவது நந்த கிஷோர் சிங் சொல்லுவாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணுச்சுன்னா, 2021, 22 முதல் 25, 26 வரை. ஓகேவா? இந்த ரிப்போர்ட் அவங்க குடுத்தது. கிட்டத்தட்ட 41% மாநிலங்களுக்கு பரிந்துரைச்சது. ஓகேவா? அதாவது மொத்த வரி வருவாயில மாநிலங்களுக்கு வந்து 41% வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிப்போர்ட் குடுத்திருந்தாங்க. அது 15த் ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே 16த். இந்த நிதிக்குழுவே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். 1வது நிதிக்குழு தலைவர் யாரு? 1லேருந்து 16 வரைக்கும் நம்ம கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணா கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் கட்டிங் பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. 16வது நிதிக்குழு அறிக்கை வந்து குடியரசுத் தலைவர்ட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? என்னன்னு கீழ இருக்கு பாருங்க. 2026லேருந்து இதுல இருக்கு பாருங்க. 26லேருந்து 27ஆம் ஆண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த அறிக்கை அமலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அவனோட தலைவர் பேர் அரவிந்த் பனாகரியா குடுத்திருக்காங்க பாருங்க. எல்லாமே இதுல இருக்கும். தெளிவா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 14வது நிதிக்குழு குடுத்த அதே பங்கீட்டு விகிதத்த தான் 15வது நிதிக்குழுவும் குடுத்தாங்க. அந்த 41% சொன்னேன்ல அது. ஓகேவா? இது வந்து அவங்க குடுத்தது தான். நீங்க தெளிவா பார்த்துக்கலாம். நான் அழிச்சிடுறேன். ஓகேவா? ஃபுல்லா படிச்சா உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது. ரொம்ப முக்கியமானது. இந்தியா முதல் முறையாக அமெரிக்காவிடமிருந்து எவ்வளவு டன் எல்பிஜி எரிவாயுவை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அமெரிக்காட்ட இருந்து எல்பிஜி சிலிண்டர் வந்து இறக்குமதி பண்றது. எவ்வளோனா ஆண்டுக்கு 22 லட்சம் டன். ஓகேவா? ஆப்ஷன் பி 22 லட்சம் டன். இது இருக்கு பாருங்க. அமெரிக்காவிடமிருந்து எல்பிஜி எரிபொருள் கொள்முதல். ஓகேங்களா? ஆண்டுக்கு எவ்வளோனா 22 லட்சம் டன். நம்ம இந்த எல்பிஜி எரிவாயு இறக்குமதி பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரில நம்ம வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இதிலே தெளிவா குடுத்திருப்பாங்க. ஓகே. எல்லாம் இந்த ஆயில் அந்த கண்ட்ரி தான். ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் அது இருக்கு பாருங்க. இந்த பேஜ்ல இருக்குமா? இதுல இருக்கு பாருங்க. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், சவுதி அரேபியா இதுலேருந்து நம்ம வாங்கியிருப்போம். ஓகேங்களா? இப்ப இந்த பட்டியல் அமெரிக்காவும் இணைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய மொத்த தேவையில 65% எல்பிஜி வந்து நம்ம இறக்குமதியில மட்டுமே நம்ம வந்து கொள்முதல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்து போயிடலாம். இது நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. இந்த பேஜ் காட்டுறேன். ஓகே. பிடிஎஃபாவும் இருக்கும். நீங்க அழகா படிச்சு நோட்ஸ் எடுத்துக்கலாம். எதுலயுமே தெரியலனா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பீகார் மாநிலத்தினுடைய முதல்வராக எத்தனையாவது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளார்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. 10வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளார். இவர் வந்து ஒரு முறை கூட சட்டமன்ற தொகுதியில வந்து போட்டியிட்டு
போட்டியிடவே இல்ல. ஓகேவா? அதான் ஒரு ஸ்பெஷலே. ஓகேவா? ஏன்னா அங்க வந்து சட்ட மேலவை இருக்கனால அந்த மேலவை உறுப்பினராவே இருக்கிறாரு. ஓகேவா? ஒரு முறை கூட எம்.எல்.ஏ கூட ஆகாம 10வது முறையா ஒரு சிஎம் போஸ்ட். ஓகேவா? யாரா? நிதிஷ்குமார். அவங்களுடைய கட்சிய பத்தி ஃபுல்லா பார்த்துக்கணும். ஐக்கிய ஜனதா தளம் அதுதான் அவருடைய கட்சி. ஓகேவா? அதனுடைய சின்னம் வந்து அம்பு. ஓகேவா? அந்த அம்பு தான் அவருடைய சின்னம். இதோ இருக்கு பாருங்க. தெளிவா இதுல இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லா பார்த்துக்கலாம். அடுத்து போயிடலாம். பெலகாவி உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் லொக்கேட் ஆயிருக்கு? ஏன் இது ரீசன்ட் நியூஸ் இன்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் கர்நாடகால தான் இருக்கு. இந்த பெலகாவி உயிரியல் பூங்கா அங்க தான் இருக்கு. அந்த பூங்காவுடைய பேர் பார்த்தீங்கன்னா, ராணி சென்னம்மா. ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா தான். ஓகேவா? இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். சிம்பிளா கேட்கலாம். ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா எங்க இருக்குன்னு கேட்கலாம். எங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கு. அங்க ஓகேவா? பெலகாவி உயிரியல் பூங்கான்னு சொல்லுவாங்க. ஏன் இத பத்தி படிக்கிறோம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட அங்க பாக்டீரியா தொற்று நோயால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31 மான்கள். ஓகேவா? 31 மான்கள் வந்து இறந்துருச்சு. ஓகேவா? 31 மான்கள். இதோ இருக்கு பாருங்க. பிளாக் பக் அந்த மான் பார்த்தா பிளாக் பக் அப்படின்னு ஒரு அரிய வகை மான் வந்து அங்க இருக்கு. கிட்டத்தட்ட 31 மான் கிட்ட இறந்திருக்கு. நீங்க ஃபுல்லா படிச்சுக்கலாம். இப்ப இவ்ளோ பெரிய விஷயம் நடக்கிறதால, அப்ப அந்த பூங்கா எங்க லொக்கேட் ஆயிருக்கு? அந்த பூங்காவோட பேர் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். புதிய வருமான வரி சட்டம் 2025 எப்போது நடைமுறைக்கு வர உள்ளது? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். எப்பன்னா ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 1 2026 தான் நடைமுறைக்கு வர உள்ளது. ஓகேங்களா? இதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். எப்பனா புதிய வருமான வரி சட்டம் புதிய புதிய வருமான வரி சட்ட விதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஜனவரின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஜனவரி கிடையாது. ஃபுல்லா பாருங்க. புதிய வருமான சட்டம் 2025 அடிப்படையில் ஓகேவா? இப்ப எல்லா விதிகள் சட்டப்பிரிவு எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க. அது எல்லாமே கொஸ்டின் ரைஸ் ஆகும். முக்கியமான விஷயம் என்னன்னா இருக்கு பாருங்க. மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் பேர் பார்த்தீங்கன்னா ரவி அகர்வால். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் பேர் வந்து ரவி அகர்வால். அதையும் பார்த்துக்கணும். இப்ப இதுக்குள்ள வரலாம். ஆல்ரெடி வருமான வரி சட்டம் பார்த்தீங்கன்னா 1961 இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. 1961 ஓகேவா? இப்ப இதனுடைய திருத்தம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது இருக்கு பாருங்க. வருமான வரி சட்டம் 2025 ஓகேவா? 2025. சரி இப்ப என்ன சொல்றாங்க பார்க்கலாம். இப்ப என்னன்னா இது இருக்கு பாருங்க. அதாவது எதற்காக இப்ப திருத்தம்னா, அதாவது எல்லா மக்களும் எளிய வகையில புரிந்து கொள்வதற்காக தான். இருக்கு பாருங்க. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்டம். ஓகேவா? ஏன்னா என்ன ஆகுதுன்னா, பிரிவுகளின் எண்ணிக்கை 819 536 ஆகவும், அடுத்து சட்ட தொகுதி வந்து 47 23 குறையுது. கிட்டத்தட்ட அது வந்து வார்த்தையை கூட குறைக்கிறாங்க. 5.12 லட்சத்திலிருந்து 2.6 லேக்ஸா குறையுது. இவ்வளவும் குறையுது. ஓகேவா? தெளிவா நோட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்களும். இவ்வளோ இதுவும் குறையுதாங்க. ஓகேவா? இதோ எழுதியிருக்கேன் பாருங்க. திருப்பி கிளீனா 2026 ஏப்ரல் தான் நடைமுறைக்கு வருது. என்னோட தலைவர் வந்து ரவி அகர்வால். இதெல்லாம் சட்டப்பிரிவு எண்ணிக்கை எவ்வளோ குறையுது, தொகுதி ஓகேவா? எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பேன். முக்கியமானது. ஓகேவா? நீங்கள் பிடிஎஃப் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா உலகத்தரம் நம்பர் 1 ரேங்க். ஓகேவா? அவரையே அடிச்சு வின் பண்ணியிருக்காரு. யாருன்னா நம்மளுடைய யானிக் சின்னார். இத்தாலியினுடைய யானிக் சின்னார் தான் இப்போ சாம்பியன் ஆயிருக்காரு. ஓகேவா? யாரை வீழ்த்தினார்னா கார்லஸ் அல்காரஸ். இவர் தான் வீழ்த்திருக்காரு. இவரை வீழ்த்தி இவர் சாம்பியன் ஆயிட்டார். ஓகேவா? இதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். இத்தாலியினுடைய உலகின் 2ஆம் நிலை வீரர் தான் நம்மளுடைய இவர். யாருன்னா யானிக் சின்னார். இவர் தான் 2ஆம் நிலை வீரர். ஓகேவா? இத்தாலி இவருடைய 11வது சாம்பியன் டைட்டில் தான் இது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போயிடலாம். நியூஸ் பேப்பர் கட்டி இது இருக்கு பாருங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது ரூடாக் 2.0 யாரால் தொடங்கப்பட்டது? ரொம்ப முக்கியமானது இது. ஓகேவா? நியூஸ் பேப்பர்லேயே இல்லை. ஓகேங்களா? இப்போ ரூடாக் 2.0 ஃபர்ஸ்ட் யார் தொடங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரூடாக் ஃபர்ஸ்டே கொண்டு வந்துட்டாங்க. அதோட தொடர்ச்சி தான் 2.0. இந்திய அரசினுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகர். ஓகேவா? இவங்க தான் இவங்களுடைய அலுவலகம் தான் இது தொடங்குறாங்க. திருப்பியுமே தொடங்குறாங்க. இது இருக்கு பாருங்க. ஆல்ரெடி 2023 தொடங்கிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வெர்ஷன். இது செகண்ட் வெர்ஷன். என்ன இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பங்களை வந்து எப்படி கொண்டு செல்லணும், ஒவ்வொரு கிராமப்புறத்துக்கு கொண்டு செல்லணும். இதுதான் இந்த ரூடாக் 2.0 நோக்கம். ஓகேவா? ரூடாக் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க 2023. அதோட நீட்சி தான் இந்த 2.0. ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக அது படிச்சுக்கலாம். அடுத்தது அஜய் வாரியர் 25 இந்த ராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்தது, எங்க நடந்துச்சு? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ என்னன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்து. ஓகேவா? இந்தியாவுக்கும் இங்கிலாந்து கிட்ட தான் நடந்துச்சு. ஓகேவா? இந்தியாவுக்கும் இங்கிலாந்து நடந்துச்சு. எங்கன்னா ராஜஸ்தான்ல நடந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது சமீபத்தில் புவியியல் குறியீடு பெற்ற அம்பாஜி மார்பிள்ஸ். ஓகேவா? அம்பாஜி மார்பிள்ஸ் வந்து எந்த மாநிலத்துடன் தொடர்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த மாநிலம்? இது ரொம்ப முக்கியமானது. சமீபத்தில் இந்த பன்னா வைரம். ஓகேவா? ஜிஏ டேக் பார்த்தோம். இது வந்து அம்பாஜி மார்பிள்ஸ் வந்து எந்த மாநிலம்னா குஜராத். ஓகேவா? குஜராத் தான் ஜிஏ டேக். குஜராத். அங்க இருக்கிற பனஸ்கந்தா மாவட்டம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தாச்சு. இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஆகும் நம்ம டிரைவ்ல வச்சிருவோம். டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.